கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்த நடிகனுக்கு 3 முனை போட்டியால தளர்ச்சி ஆரம்பமாகிருக்கு. வரியை கூட சரியாக கட்டாத வரி ஏய்ப்பு நாயகன் நேர்மை வேடம் போட்டுட்டு வரான். பாஜகவின் நேரடி அடிமைகளாக எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரனும், அன்புமணி இருக்க விசிலடிச்சாங்குறிச்சிகள் மறைமுக அடிமைகளா இருக்காங்க. திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு பகல் கனவு கண்டு ஆட்சியில பங்குன்னு சொன்னவன் அனாமத்த கட்சி கூட இவனை கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தது தயாரா இல்லாம இருக்குது. இனி மண் குதிரடா உன்னை நம்பி எவன்டா முதல்ல ஆத்துல இறங்குவாங்க? திமுகவா தாவேக்காவான்னு பாத்துக்கலாம்னு சொன்னவன் இன்னைக்கு அண்ணா திமுகன்னு ஒண்ணு சீன்ல இருக்கணும். திமுக அண்ணா திமுகன்னு சொல்லிட்டு தாவேக்கா கொண்டாந்து நிறுத்திட்ட பத்தியா? உனக்கு தளர்ச்சி ஆயிடுச்சு. உனக்கு தளர்ச்சி ஆனதுனால உன் ரசிகர்களுக்கு டவுஸ் லூஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் வந்துட்டு இவனை மாதிரி தற்கொலை கூட்டங்கள் வச்சுட்டு இருக்க கிடையாது. இப்ப இருக்கிற அரசியல் களம்ன்றது உன்னோட பதவி வெறிக்கையாக தீனி போடுற களம் கிடையாது. இங்க ஒரு பெரிய சித்தாந்த சமர் நடந்துட்டு இருக்குது. சென்சார் சர்டிபிகேட் ஆகாத ஜனநாயகன் படத்துக்கு ஆடியோ கேட்டோம் 5000 10,000 சொல்லிட்டு டிக்கெட்டை வித்துட்டு இருக்கிறானுங்க. இதையெல்லாம் தட்டி கேட்கறது துப்பு இல்லாத மானம் கெட்டாத இந்த நாய் வந்துட்டு ஊழலை வந்து ஒழிக்க போறானா? முதல்ல உன் கட்சியில் எவ்வளவு ஊழல் நடக்குதுன்னு பாரு. தாவேக்கா வந்துட்டு இந்த தேர்தல்ல 3வது இடத்துக்கு தான் போக தமிழ்நாட்டுல. இந்த செய்திகள் குறித்து இந்த வீடியோல முழுசா பேசி இருக்கோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. தமிழ்நாட்டுல பலமா இருக்கக்கூடிய திமுக கூட்டணி எப்படியாவது உடைச்சாதான் பாஜக இங்க ஆட்சியை பிடிச்சு அவங்க சித்தாந்தத்தை வந்துட்டு இங்க தமிழ்நாட்டுல மீண்டும் வேறொன்றை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலமா சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியா பலமா இருக்கக்கூடிய ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளை எப்படியாவது வந்துட்டு உடைக்கணும். திமுக கூட்டணியை உடைச்சு சின்னாபின்னமாக்கிட்டா திமுக வந்து தனித்து விடப்படும். அது மூலியமா தாங்கள் வந்துட்டு ஆட்சியை பிடிப்பதற்கு அடுத்த ஒரு 15 வருஷத்துக்குள்ள வந்துட்டு ஆட்சியை வந்துட்டு தனித்துவத்தோட பிடிக்கிறது சாதகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பாஜக வந்து பலவிதமான தகுடு திட்டங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நிலைமை என்னன்னாக்கா திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காவும் சித்தாந்த ரீதியாக ரொம்ப வலிமையாகவும் தன்னுடைய அமைப்பை வந்துட்டு கட்சி வந்து ரொம்ப பலப்படுத்துது. அதே சமயத்துல கூட்டணி கட்சிகளோட இணக்கமா இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் பலமாகிட்டே இருக்குது. திமுக மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் ரொம்ப அதிகமாகவே நாளுக்கு நாள் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி, அதாவது தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய கல்வி உரிமையை கை வைக்கும் போது திமுக அதுக்கு எந்தவித சமரசமும் செய்யாம சமர் செஞ்சிட்டு இருக்குது. நீ பணமே கொடுக்கலாம், என் பிள்ளைங்களோட படிப்பை வந்துட்டு எப்படி நான் உயர்த்தி காட்டுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகளுக்கு காலை சுற்றுல இருந்துட்டு எல்லா விதமான திட்டங்களையும் முன்னெடுத்து கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு மீண்டும் நிரூபிக்கிற வகையில பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிப்படையா செயல்பட்டு இருக்கிறாரு. இந்த சூழல்ல தான் ஒரு விசிலடிச்சாங்குஞ்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல 2 பேத்துக்கு தான் போட்டி. ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு தாவே. ஒண்ணு திமுக, இன்னொன்னு தாவேக்கான்னு சொல்லிட்டு போற இடத்துல எல்லாம் ஊழவுதார் விட்டுக்கிட்டே இருந்தான். இவன் ஊழவுதாரெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உண்மையை சொன்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் யாருமே ரசிக்கல. நீ நடிகை, உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன் அததான தவிர மத்தபடி அதை நீ கரூர்ல 41 பேத்த கொலை பண்ணிட்டு போனப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா உன் மேல இருக்க ஆத்திரம் வந்துட்டு எங்களை, ஏன்னா நீ கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல நின்று மக்களுக்கு வந்துட்டு முன்னால் 41 உயிர் போனதுக்கு அப்புறமேட்டு நீ வந்துட்டு அந்த இடத்துல நின்று மக்களுக்கு ஒரு ஆறுதலா சொல்லுன்னு பார்த்தா பனையூர் பங்களாவுக்கு வர வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு ஒரு கேடுகட்ட சைக்கோ நாயா இருக்கனாக்கா இந்த சைக்கோ நாயெல்லாம் வந்துட்டு நாங்க வந்து படத்தை கூட பார்க்க கூடாத முடிவுக்கு பல பேர் வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த சைக்கோ நாய் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல 2 பேர்த்துக்கு தான் போட்டி. ஒண்ணு திமுக, இன்னொன்னு வந்து தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊழவுதான் போற இடமெல்லாம் விட்டுக்கிட்டே இருந்தா. ஏன்னா இவன் ஆட்சியில பங்குன்னு சொன்னா இல்லைங்களா, இந்த ஆட்சியில பங்குன்னு சொன்ன உடனே பல கட்சிகளும் பாத்தீங்கன்னாக்கா இவனை நம்பி வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா உண்மையிலே களத்துல என்ன நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் வந்துட்டு இவனை மாதிரி தற்கூரிகள் கிடையாது, தற்கூரி கூட்டங்கள் வச்சுட்டு இருக்க கிடையாது. அதுல குறிப்பா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னாக்கா கொள்கை ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ அவங்களுடைய முன்னோத்தியர்களுடைய வழியை வந்துட்டு புத்தகங்களை படிச்சு தெரிஞ்சு கொண்டவங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா சினிமாவை பார்த்துட்டு அரசியலுக்கு வந்தவனுக்கு கிடையாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்தகங்களை படித்து அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க. தன்னுடைய முன்னேற்றியர்களுடைய கருத்துக்கள் என்ன,
அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டவங்க திமுக கட்சிக்காரங்க, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரங்களை எடுத்துக்காட்டுக்கு சொன்னாக்கா விசிகால வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் திருமாவளவனை விட வேகமாக சனாதன எதிர்ப்பை பேசக்கூடியவர்கள் விசிகாவுடைய தொண்டர்களா இருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மைக்காகவும் தேச ஒற்றுமைக்காகவும் ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள் காங்கிரஸ் தொண்டர்களா இருப்பாங்க. இந்த நாட்டுல வந்து பொருளாதார சமத்துவம் இருக்கணும், ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூட, எந்த இடத்துல தீண்டாமை விஷயங்கள் வந்துட்டு இருக்கக்கூடாது, அது பொருளாதார ரீதியா தீண்டாமை எந்த விதத்துல தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பெரியார் இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தீர்ப்பக்கமா சொன்ன. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சி கூட வந்து நீங்க ஆட்சியில பங்குன்னு சொல்லிட்டு பதவியாசையை கட்டி வாங்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விசிகாரங்களையும் எந்த பதவியாசையை கட்டி நீ விலைக்கு வாங்கவே முடியாது. அதே போல திமுக இருக்க தொண்டனுங்களை வந்து கொள்கை ரீதியா ஓடின எந்த ஒரு தொண்டனையும் சித்தாந்த ரீதியா ஓடின எந்த ஒரு தொண்டனையும் பாத்தீங்கன்னாக்கா திமுக இருந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்தை வந்து பிடிக்கவே முடியாது. நாங்களாம் திமுக வந்துட்டு உறுப்பினரே கிடையாது, ஆனா திமுகவுக்காக நாங்களாம் இவ்வளவு தூரம் இது பண்றோம்னாக்கா உண்மையை சொன்னாக்கா திமுகவுடைய கலைஞர் அவர்களுடைய செயல்பாடுகளை படிக்கிற காலத்துல வந்து ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். கலைஞருடைய பேச்சு எப்படி இருக்கும், கலைஞர் பேசுற பேச்சுல எந்த அளவுக்கு சமூக நீதின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத காலத்துல இருந்துட்டு கலைஞருடைய பேச்சுக்கள் எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப துல்லியமாக இருக்கும் அப்படின்றத, குறிப்பாக திருநங்கைகள்னு பேர் வைக்கிறதாகட்டும், மாற்றுத்திறனாளிகள்ன்ற பேர், இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் அப்ப வந்து புரியல. அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி புரட்சி இருக்கு இல்லைங்களா, அந்த புரட்சி, அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சமூக புரட்சின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா எந்த இடத்துல யாரையும் காயப்படுத்தாத விடாத அளவுக்கு சொற்களை வந்து பயன்படுத்தணும்ன்றத கலைஞர் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அரசியல். அந்த அரசியல் வந்து அதையெல்லாம் வந்து பார்த்ததுனாலதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்சியிலே நாங்கெல்லாம் இல்ல, ஆனாலும் பாத்தீங்கன்னா திமுக நாங்க பேசுவோம், திமுக ஓட்டு போடுவோம். ஏன்னாக்கா திமுக தான் வந்து பாத்தீங்க, குறிப்பா திராவிட இயக்கங்களாகட்டும் திமுக ஆகட்டும், இவங்க மட்டும்தான் இந்த மாநிலத்துடைய கல்வி உரிமைக்காக தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. மற்ற எல்லா கட்சிகளோட இந்த ரெண்டு கட்சிகள் வந்து பார்த்தா சண்டை செய்வாங்க. டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சண்டை செய்வாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொருளாதார சுரண்டலுக்கு எதிராகவும் தொழிலாளர்கள் சுரண்டுகின்ற கொள்கைகளுக்கு எதிராகவும் கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணின்னு கூட பார்க்க மாட்டாங்க. யார் ஆட்சியில் வந்தாலும் அடிச்சு தவிடுபடி பண்ணுவாங்க, போராட்டத்துல இருப்பாங்க. அதே போல திமுகவும் பாத்தீங்கன்னாக்கா கூட்டணியில இருந்தாலும் சரி, காங்கிரஸோட அமைச்சரவையில இருந்தாலும் சரி, தன்னுடைய கட்சியை சேர்ந்த சுகாதாரத்துறை இணையமைச்சர் காந்தி செல்வன் அவர்கள் வந்துட்டு நீட்டு மசோதா வந்து தாக்கல் செய்த போது இது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அப்பவே உச்ச நீதிமன்றத்தை வழக்கு போட வைத்தவர் ஐயா கலைஞர் அவர்கள். ஓகே, எந்த இடத்துலயும் கொள்கை ரீதியாக வந்து தன்னை சமரசம் செய்து கொள்ளாத ஒரே கட்சி எதுனாக்கா அது திமுகவா தான் இருக்கும். சமர் செய்யும், தனக்காக ஒருத்தன் வந்துட்டு ஏதாவது பதவி இருந்தானாக்கா அவனுக்காக வந்துட்டு குரல் கொடுக்குமே தவிர அவனோட கொள்கை கூட போயிட்டு சமரசம் பண்ணிக்கிற வேலை திமுகவுக்கு என்னைக்குமே கிடையாது. இதை ஏன் சொல்றேன், அடுத்து பாஜக கூட திமுக கூட்டணி வைக்கலான்னு சொல்லிட்டு வருவானுங்க. அதுக்காக சொல்ல, அதுக்கான விஷயம் வந்துட்டு ஏற்கனவே இன்னொரு வீடியோல நான் பேசிட்டேன், முடிஞ்சவங்க தேடி பிடிச்சு போய் பார்த்துக்கும். ஏன்னா அப்பயா தேர்றதுலயே அவங்க அறிவு வந்துட்டு எங்கேயோ கொஞ்சம் போய் நெட்ல தேடினாக்கா ஏன் வந்துட்டு கலைஞர் வந்துட்டு வாஜ்பாய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு தேடினாக்கா ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு வாஜ்பாய்க்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்கன்ற தகவல் வந்து எல்லாமே உனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதுக்காக தான் நீயா போய் தேடுங்கடா விசில் அடிச்சான் குஞ்சுங்களான்னு சொல்றதுக்காக தான் தேடுங்கடான்னு சொல்றோம். ஓகேங்களா, சரி அப்படி இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க இந்த திமுக கூட்டணி இவர்களால காலி பண்ணவே முடியல. ஓகேங்களா, என்னதான் அதுல அண்ணன் திருமாவளவன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு சீட்டே கொடுக்கலாம் பரவாயில்ல, யார் வந்து இது பண்ணாலும் நாங்க வந்து திமுக கூட்டணியில தான் இருக்க போறோம்ன்றது வெளிப்படையா சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அதுலயும் குறிப்பாக நேற்று வந்துட்டு திமுக கூட்டணி வந்துட்டு ஏன்றதுக்கு அண்ணன் திருமாவளவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அழுத்தமா இருக்கும். நாளைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுல அது பாஜக ஆட்சிக்கு வந்ததா அர்த்தம். பாஜக ஆட்சிக்கு வந்தா அது RSS ஆட்சிக்கு வந்ததா அர்த்தம். பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாக்கா அது ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாக்கா பெரியார் வீழ்த்த நினைத்த சனாதனம் மீண்டும் இங்க வலுப்பெற்றதாக பொருள். இப்ப புரியுதா திரும்ப திமுக உடம்புப்படியா புடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவர்கள் வந்து பேசின அந்த பேச்சு இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் போன்ற தற்கொலை கூட்டங்களுக்கு தெளிவா ஏன்னா இப்ப இருக்கிற அரசியல் களம்ன்றது உன்னோட பதவி வெறிக்கையாக தீனி போடுற களம் கிடையாது. இங்க ஒரு பெரிய சித்தாந்த சமர் நடந்துட்டு இருக்குது.
இந்த சமர்ல வந்துட்டு ஒண்ணு இந்த மண்ணுல வந்துட்டு சனாதனத்தை மீண்டும் வேறுண்ட வைக்க நினைக்கின்ற பாஜக RSS சித்தாந்தத்தை மண்ணை கவச்சு தோக்கடிக்க வேண்டிய வேலை இருக்குது. இந்த சமயத்துல வந்து நீ வந்துட்டு கம்பு சுத்திட்டு வந்தீங்கன்னா உன் டவுசர் கழட்டி விட்டுட்டு அடிப்பாங்க மக்கள். தேர்தலும் உனக்கு அந்த மாதிரி நிலைமை தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவன் இந்த விஜய் வந்துட்டு இந்த ஆட்சியில் பங்குன்ற விஷயம் எல்லாம் காணாம போச்சு. இவனோட கூட்டணி பேசுவதற்கு ஒரு அனாமத்தா இருக்கக்கூடிய ஏங்க விசிட்டிங் கார்டு சைஸுக்கு இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான கட்சிகள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இவனோட கூட்டணி பேசுவதற்கு தயாராக இல்லை. ஏதாவது ஒரு கட்சி வந்துட்டு பிடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட சமரசமாகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய SDPI கட்சியை வந்து நீங்க வாங்க நாங்க ஆட்சியில பங்கு. நீ மண் குதிரைடா, உன்னை நம்பி எவன்டா முதல்ல ஆத்துல இறங்குவாங்க? தாவேக்கான்றது மண் குதிரை. அந்த மண் குதிரையை நம்பி எவன் முதல்ல வந்துட்டு துணிஞ்சு ஆத்த கடந்து போக முடியும்? அப்படிதான் வந்து நிலைமை இருக்குது. அதை புரிஞ்சுக்காம கூட்டம் கூட்டிட்டாங்க. இவனை பார்த்தாக்கா அப்படியே அதாவது வந்துட்டு இன்னைக்கு ஆதவர்ஜனா பேசின பேச்சுக்கெல்லாம் பார்த்து அப்படியே சீமானோட பேச்சை கேட்டு வந்துட்டு அப்படியே வந்து காப்பி அடிச்சு சொல்றான். ஓகே, சீமான் வந்துட்டு ஏதோ ஆஸ்திரேலியாவோ எங்கேயோ போயிட்டு ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சீமானோட வீடியோ பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஆர்மி ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் வந்து சீமானை இது பண்ணி செல்ஃபி எடுக்க வந்தாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதவர்ஜனா இந்த மெத்ராசி வாடா அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு நடிகனை எங்க போனாலும் தெரியும்டா. அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் தெரியும். ஓகேவா? மலேசியா பிரதமர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக காத்துட்டு இருந்தாங்க. உங்க நொன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரஜினிகாந்த் வீட்டுக்குள்ள ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணப்ப வீட்டுக்கு வந்து ஆதரவு கேட்டு போனப்ப அப்பயே வந்துட்டு உனக்கு வாழ்த்துக்கள், ஓகேவா, நீங்க வந்து பாத்துக்க, இது தமிழ்நாடு வேற மாதிரி, அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரல் எல்லாம் கொடுக்க முடியாது, ஓகே, உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு கோயம்புத்தூருக்கு அனுப்பிவிட்டாரு. இவன் என்ன பண்ணானாக்க இவங்க அப்பாவை கூட்டிட்டு பாவம் கோயம்புத்தூருக்கு விடாப்படியா போய் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை பார்த்துட்டு இவன் ஆதரவு கொடுத்துட்டு அரசியல் இல்லாத காலகட்டத்திலே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்காக வாழ் பிடிச்சவன் அண்ணா ஹசாரே போயிட்டு அண்ணா ஹசாரே காலம் நானும் அண்ணா ஹசாரே வளர்த்துருச்ச காலம். அதுக்கப்புறமேட்டு அவரை பத்தின விஷயங்கள் இது பண்ணாக்கா அவரு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய சில கிராமங்கள் நடக்கிற விஷயம் வந்து பார்த்தாக்கா காரி துப்புற அளவுக்கு இருக்குது மக்களுடைய நிலைமை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா மோசமான நிலை இருக்குது. அந்த ஆள் கூட பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கோமால இருக்கக்கூடிய அரப்பணம் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சுத்திட்டு இருக்கிறான்னு வச்சுக்க. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது. காந்தியவாதின்னு சொன்னா ஊழல் ஏற்று போராடுன்னு சொன்ன இந்த நாட்டுல காந்திய கொள்கைகளுக்கு எதிராக மதவாத பிரச்சனைகள் போயிட்டு அதை பத்தி எல்லாம் ஒரு மண்ணு அவன் வந்தால் பேச கிடைச்சது, அது விடுங்க. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மண் குதிரையை நம்பி யாருமே இதாக முடியாது. இந்த லட்சணத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறான். நம்ம யாரு இவன் படத்துக்கு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1000 2000 ஏன் இப்ப அந்த சென்சார் சர்டிபிகேட்டே ஆகாத ஜனநாயகன் படத்துக்கு ஆடியோ கேட்டோம் 5000 10,000 சொல்லிட்டு டிக்கெட்டை வித்துட்டு இருக்கிறானுங்க இந்த லூசு பயிலுங்க. இதையெல்லாம் தட்டி கேட்கறது துப்பு இல்லாத மானம் கெட்டாத இந்த நாய் வந்துட்டு ஊழலை வந்து ஒழிக்க போறானாமா. இவனே வந்துட்டு வரி வைப்பு திருட, ஓகேங்களா, கிளீன் ஹேண்டு தான் கிடையாது. இவனே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் காரை இம்போர்ட் பண்ணி அதுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னவன். அதை விட முக்கியம் என்னன்னாக்கா வரி வைப்பு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்துட்டு நீதிமன்றம் வந்து தள்ளி வச்சிருக்குது. ஓகேங்களா, தீர்ப்புக்கு விசாரணை முடிச்சு தீர்ப்புக்கு வந்து ஒத்தி வச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவன் இந்த வரி ஏய்ப்பு திருட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊழலற்றாச்சு. முதல்ல உன் கட்சியில் எவ்வளவு ஊழல் நடக்குதுன்னு பாரு. உன் காரு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நின்னதுல அஜித் தூத்துக்குடி அந்த பொண்ணு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்டே போதும்டா உன் கட்சி வந்துட்டு எந்த அளவுக்கு ஊழல்ல ஊடிக்க. அதிகாரத்துக்கே வராத ஒரு கட்சி வந்துட்டு ஊழல்ல ஊடி இருக்குன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். அஜித் காசு வாங்கிட்டு பதவியை கொடுக்குறான். இவன் கூட சுத்திட்டு இருக்கிற அவன் பேர் என்ன புசி ஆனந்த் அப்படிங்குள்ள வந்து அவனையே கண்டிக்கிறது துப்பு இல்லாத திராணி இல்லாத நீயே ஊழலை ஒழிக்க போறன்னு சொன்னீங்கன்னா கேட்கறவன் கேனையான வந்து எதுல இருந்தோ கேப்ப வடிதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரிதான் உன்னோட பேச்சு இருக்குது. ஆக மொத்தத்தை மகாபலிபுரத்துல கூப்பிட்டு வச்சு விசிலடிச்சான் குஞ்சுகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒன்னுத்துக்கு உதவாத விஷயம். சல்லி பிசாக்கு பிரயோஜனம் ஒண்ணு நீ ஒத்துக்கிட்ட. அதான் வந்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் 2 கட்சிக்கு தான் போட்டின்னு சொன்னவன் இப்ப 3வது களத்துக்கு வந்திருக்கு. 3 கட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒப்பிட்டா நீ வந்து சொல்லிட்ட நீ வந்து 3வது இடம். தாவேகா வந்துட்டு இந்த தேர்தல்ல 3வது இடத்துக்கு தான் போக. தமிழ்நாட்டுல எப்பவுமே திமுக அதிமுக அப்படின்ற அரசியல் ரீதியான போட்டியாகத்தான் இப்போ வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. இப்போ திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் போட்டியை தவிர நீங்க எல்லாம் கணக்குலே இல்லைன்றது கலை யதார்த்தம். அதை நீ புரிஞ்சுக்கிட்ட.
அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் வரைக்கும் திமுகவா தாவேக்காவான்னு பாத்துக்கலாம்னு சொன்னேன். இன்னைக்கு அண்ணா திமுகன்னு ஒண்ணு சீன்ல இருக்கணும், அடுத்து நான் தமிழர் ஒண்ணு இருக்கு தம்பி, மறந்துடாத. அது மட்டும் இல்லாம இன்னும் சில கட்சிகளும் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உண்டாக்கி அவங்க இது பண்ணாங்க. ஆக மொத்தத்தை தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி இருக்கும் போது நீ இப்பயே வந்துட்டு பாத்தி, அதாவது வந்துட்டு ஒரு தலைவனாக்க கொண்ட ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கணும். திமுக தாவேக்கா போட்டின்னு நீ ஆரம்பத்துல வந்துட்டு அதே மாதிரி இன்னைக்கும் பேசி இருந்தீங்கன்னா உண்மையிலே நீ வந்துட்டு ஸ்டெடியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ரசிகர்களும் பாத்தீங்கன்னாக்கா ஆமாப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக அண்ணா திமுகன்னு சொல்லிட்டு தாவேக்கா கொண்டாந்து நிறுத்திட்ட பத்தியா, உனக்கு தளர்ச்சி ஆயிடுச்சு. உனக்கு தளர்ச்சி ஆனதுனால உன் ரசிகர்களுக்கு டவுசம் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்றதான் இங்க கலை யதார்த்தம். விஜய் இன்னொன்னு கலை யதார்த்தத்துல தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அரசியல்ன்றது சினிமாவில இருக்க மாதிரி பொம்மை துப்பாக்கிகளை ஸ்டைலா சுத்திக்கிட்டு சீன் போடுற வேலை கிடையாது. அந்த பொம்மை துப்பாக்கிகளை சுத்தி சீன் போட்ட நீ எல்லாம் பெரிய கலைவீரன் நினைச்சிட்டு இருந்தா உன்ன போல ஒரு காமெடி பீஸ் எவனும் கிடையாது. வரியை இப்ப பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண ஃபாரின் காருக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு அடம்பிடிச்சு அழுது புடம்புன நீ எல்லாம் வந்துட்டு எப்படா ஊழலை ஒழிக்க போற? எடப்பாடி பழனிசாமி நேரடியா போயிட்டு அமித்ஷா காலையும் நரேந்திரா காலையும் விழுந்து நக்கி பர்பி தேர்றாருனாக்கா நீ வந்துட்டு நீ எடப்பாடி பழனிசாமி இப்ப பண்ணாரு, நீ எல்லாம் வந்துட்டு அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஃபர்ஸ்ட் டைம் 2014 அனௌன்ஸ் பண்ணப்பே நீ எல்லாம் விழ ஆரம்பிச்சுட்ட. அப்பவே நரேந்திரா கால வந்து பர்பி தேர்ந்தவன் நீ வந்து சொல்ற திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டாளிகள்ட்டு. நீ தான் வந்துட்டு பிஜேபியோட பியூர் மெட்டீரியல் அப்படின்னு அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் விட்டு ஒதுக்கணும்னு 2 பெரிய நடிகர்களும் தமிழ்நாட்டுக்கு வள பேசினாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கிளீன் ஹேண்டா இருக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா அந்த தலையை தொட்டோம்னாக்கா ஜென்மத்துக்கும் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஓண்ட முடியாதனாலதான் சினிமால தடுதலையா சுத்திட்டு இருந்த உன்னை வந்து டார்கெட் பண்ணி உன் கூட சுத்திட்டு இருக்க அருண்குமார் ஐஆர்எஸ் தானே அந்த டாக்ஸ் ரேட்ல வந்து அவனையெல்லாம் வச்சுக்கிட்டு உன்னை கரெக்டா பிராக்கெட் போட்டு தூக்கிட்டு வந்து மிரட்டி உன்னை கட்சி ஆரம்பிக்க வச்சிருக்கான்றது தமிழ்நாட்டுல இருக்க பச்சை குழந்தை கூட தெரிஞ்ச அரசியல். இதெல்லாம் மக்களுக்கு சர்வசாதாரணமா தெரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அப்புறமேட்டும் நீ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு எதிரின்ற மாதிரி பாஜக காரனை பார்த்தாலே டயப்பர் நனைகிற அளவுக்கு வந்துட்டு ஈரம் பண்றவன் நீயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேடை ஏறி வீரவசனம் பேசுனீங்கனால ஒண்ணுத்துக்கும் உதவாதுடா, மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால போய் சகலத்தையும் இது பண்ணிட்டு ஓரமா இருக்கிறது உனக்கு நல்லது. ஓகேவா? அடுத்தடுத்து சினிமாவுக்கு கதை கேட்டுட்டு இருக்க அந்த வேலையை போய் பாரு. ஓகேவா? 2026 மட்டும் இல்ல 2096 வந்தாலும் சரி 3096 வந்தாலும் சரி உனக்கு தமிழ்நாட்டு அரசுல எப்பவும் இடம் இல்லை அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோ. ஏன்னா உன் கூட சுத்திட்டு இருக்கிறதுல எல்லாமே பாத்தீங்கன்னாக்க கூமுட்ட கேசுங்க. அந்த கூமுட்ட கேசுகளை நம்பிட்டு இருக்கிற பணத்தை வந்துட்டு இழந்துடாத. ஓகேவா? பிஜேபி ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கிறானா அதை வாங்கி வச்சுட்டு ஓரமா நின்று சும்மா 4 கத்துனே இது பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஓவர் சீனை போட்டு வாயை புண்ணாக்கிக்காத ராஜா. அவ்வளவுதான் சொல்லிக்கொள்ளுங்க. என்ன நடக்குது என்பதை குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.